கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வெளிச்சத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு கூட 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். இந்த வேத பகுதியை நம்ம பார்த்தோமானால் எலியாவுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறப் போகுது. அடுத்த ஒரு லீடர் எலியாவோட ஸ்தானத்தில் எழும்பணும். ஆனால் இதற்கு முன்பதாகவே எலியா எலிசாவை அவருடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் பண்ணதுக்கு பிறகு எலியா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் நெக்ஸ்ட்டு அவர் அந்த இடத்துக்கு எலிசா வரப்போகிறாரு. ஆனால் அது எலியாவுக்கு நல்லா தெரிந்திருக்கும். என்னால் ஒரு தீர்க்கதரிசி இல்லையவா, 2 பேர் கடந்து போகிறாங்க. அவங்க 2 பேர் கடந்து போகும்போது பெத்தேல் வரைக்கும் போகிறாரு. நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி எலியா சொல்றாரு. அந்த 2வது வசனத்தை நீங்க பார்த்திருப்பீங்களானா, எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எலிசா சொல்கிறார், நீ இங்கே இரு அப்படின்னு எலியா சொல்கிறாரு. எலிசா சொல்கிறார், இல்லை நான் உங்களை விடுறதில்ல, பெத்தேல் வரைக்கும் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டே இருக்கும்போது பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க, எலிசா உனக்கு தெரியுமா, உனக்கு தலைமையாக இருக்கிற உன்னுடைய ஊழியக்காரரை ஆண்டவர் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க, எனக்கு தெரியாதா, நான் அவரை பின்பற்றி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து ஒரு இடம் வருது, எரிகோ அப்படின்ற ஒரு இடம் வருது. அந்த எரிகோவில் அந்த எலியாவும் எலிசாவும் நடந்து போகிறாங்க. அப்போ எலியா சொல்கிறாரு, நீ இங்கே இரு, ஆண்டவர் என்னை எரிகோ வரைக்கும் போக சொல்கிறாருன்னு. எலிசா சொல்கிறாரு, இல்லை நான் உங்களை பின்பற்றி வருவேன். அப்போ எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க, எலிசா இங்கே பாரு, உனக்கு தலைமையாக இருக்கிற உன்னுடைய ஊழியக்காரரை ஆண்டவர் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போகிறாரே, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இரு அப்படின்றாரு. இப்படி பெத்தேல் வரைக்கும் வராங்க, எரிகோ வராங்க, யோர்தானுக்கு வராங்க. அதுக்கு பிறகு ஒரு இடம் வருது. ஏன் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த எலிசா தீர்க்கதரிசிகளை பார்த்து நீங்கள் சும்மா இருங்க, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க, எனக்கு தெரியும் அப்படின்றாங்கன்னா, இதில் ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த ரகசியம் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரோட நம்மளோட மைண்ட்லேயும் சரி அவருடைய ப்ரெசன்ஸையும் நம்ம தக்க வச்சுக்கிறோம், எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் அப்படின்றத வெளிப்படுத்துது. நம்ம திரு நேரம் ஜெபிக்கும் பொழுது நம்மளை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற சிலர் ஆவிகளை நம்ம ஸ்பிரிட்டில் ஃபீல் பண்ணுவோம். அப்போ அந்த நம்ம மைண்டு ஒரே சிந்தையோடு இருக்கா, ஆண்டவரோட கனெக்டாக இருக்குதா? அநேகருக்கு ஏன் உறுதியாக பற்றி கொண்டு பதிலை அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்க முடியலன்னா இது ஒரு தாமதம் தான். என்னென்னா, அந்த உறுதியாக போவாங்க, நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே வருவாங்க, திடீர்னு சத்துரு அந்த இடத்துல ஏதாவது ஒன்று கொண்டு வருவான், அதை விட்டுருவாங்க. எல்லாம் 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, திடீர்னு அவங்கள டைவர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிரச்சனையை அனுமதிக்கும் போது வார்த்தைகளை விட்டுருவாங்க. அநேக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, பதிலே வராது, அவங்களால அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த இடத்துல எலிசாவோட விசுவாசத்தை நம்ம பார்க்க முடியும். எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் தெரிந்திருக்கு, அவங்க தூரத்துலேருந்து தான் பார்க்குறாங்க, தூரத்துலேருந்து மட்டும்தான் அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க, எலியாவோட கிட்ட போகலை. ஆனால் இந்த எலிசா மட்டும் எலியா கூடவே ட்ராவல் பண்ணிட்டு போகிறாரு. அவங்கள விடாமல் பற்றி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த வேத பகுதி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 11, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக நின்று இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலிசாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஹல்லேலூயா. அவங்க 2 பேருக்கு நடுவில் பேசிகிட்டே வராங்க. அதுக்கு முன்னாடி எலியா கேட்குறாரு, என்னை தொடர்ந்து பின்பற்றி வர
உனக்கு என்ன வேணும் சொல்லு கேட்குறாரு. நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே எலிசா சொல்கிறாரு, உங்களுடைய ஆவின் அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாக வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பண்ண ஊழியத்தை விட நான் டபுளாக ஊழியம் செய்யணும், டபுள் மடங்கு நான் மினிஸ்ட்ரி பண்ணணும், இந்த அனாய்ச்சிங்க எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எலிசா கேட்குறாரு. உடனே எலியா சொல்கிறார், ரொம்ப அரிதான காரியத்தை நீ கேட்குற, ஆனால் நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை அதை பார்த்தினா அதை பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொல்கிறார். அது இதை எலிசாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பெத்தேல் வரைக்கும் வராரு, எரிகோ வரைக்கும் வராது, யோர்தான் வரைக்கும் பின்பற்றி வராரு. அநேக தீர்க்கதரிசிகள் தூரத்துலேருந்து பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தரும் எலியாவை பின்பற்றி போல. ஓகேங்களா? ஏன்னா தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாமல் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார் இல்லையா? எலியாவை பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் அந்த எலிசா மட்டும் இல்லை, நான் உறுதியாய் பற்றி கொள்வேன், நான் உறுதியாக என்ன நடந்தாலும் சரி, உங்களை எடுத்துக்கொள்ள போடும்போது நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க, நான் அடுத்து வரேன். அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது. 11வது வசனம், அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையிலே இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக நின்று இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அப்போ அவங்க பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது அக்கினி ரதமான குதிரைகள் இறங்குது, எலியாவையும் எலிசாவையும் பிரிச்சிருச்சு. எலியா மேலே சுழற்காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுறார். எலிசா அதை பார்க்குறாரு. எலியா சொன்னார்ல, இருக்கிறதுக்கு முன்னாடி நீ அதை பார்க்கும்பொழுது அது உனக்கு ரெட்டிப்பாக கிடைச்சிடும். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ முழு மனதோடு முழு சிந்தையோடு நீ இடத்துல விசுவாசமாக இருந்தால் உனக்கு கிடைக்கும் அப்படின்னுவார். ஏன்னா ஆண்டவர் சில நேரம் முன்னாடியே கொடுக்க மாட்டார், பின்னாடியே கொடுக்க மாட்டார். அவர் ஆன் டைம் காட், அந்த நேரத்தில் தான் கொடுப்பார். அப்போது அந்த ஒரு நேரம் வரும்பொழுது எலிசாவுக்கு அந்த அபிஷேகம் கிடைச்சி தான் ஆகணும். அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு, உறுதியாக போய் பற்றி கொள்கிறார். உறுதியாக என்ன நடந்தால், மற்ற தீர்க்கதரிசியெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன காரியத்தை கேட்டுட்ருக்கீங்க? நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகள் மாதிரி தூரத்தில் நின்று பார்க்குறவங்களா இருப்பீங்களா? அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன்னா எலியா த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட் அப்படின்னு ஒன்று நடத்திட்டு வந்தார். அந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்டில் இருந்த அந்த தீர்க்கதரிசிகள் தான் அவங்க. அதில் அந்த எலிசாவும் வராரு இல்லையா? அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க தூரத்தில் தான் நிற்கிறாங்க, ஒரு எலியா கிட்ட வந்திருக்கிறாரு. நீங்கள் எத்தனை நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு தூரத்திலே நின்று ஜெபம் பண்ணுறவங்களா இருப்பீங்க, தூரத்திலே நிற்கிறவங்களா இருப்பீங்க? எலிசாவை போல நெருங்கி கிட்ட வந்து உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக இருக்கணும், போராடிக்கிட்டே இருக்கணும். இல்லை நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே, இல்லை நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே நான் உங்களை விடவே மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்துதான் ஆகணும். ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். சரி ஓகே, நீங்கள் எடுத்த காரியத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் வாஞ்சித்தேன் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒரு விஷயத்தை ஆண்டர்கிட்ட கேட்டிங்களா? விட்டா அப்படியா உறுதியாக போராடி முடிவு பரியந்து நின்று அதை வாங்கி கொண்டு தான் வரணும். எலியாவோட அந்த அபிஷேகத்தை மேலேருந்து சால்வை கீழே விழுது. இவர் மேலே விழுந்த உடனே அந்த ஆவின் அபிஷேகம் ரெட்டிப்பாய் அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா! உங்களுக்கும் இந்த ஆண்டின் முடிவில் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, ஒரு மனிதன் எப்படி உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆசீர்வாதத்தை வாங்கினார் என்பதை நான் பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 32வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். வசனம் 24, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவருடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. இந்த வேத பகுதி நாம் பல முறை வாசித்தது தான். ஆனால் யாக்கோபை குறித்து சொல்லணும்னா, அவர் 2வது சகோதரன். அவர் பிறக்கும் போதே என்ன பண்ணுறாரு, சகோதரனை குதிகாலை பிடிச்சி இழுத்துட்டு முன்னாடி வெளியில் வந்தவர் தகப்பனை ஏமாத்துறாரு. அது மாத்திரம் இல்லை, அண்ணனை ஏமாற்றிட்டு சுதந்திரத்தை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றிட்டு இவ தான் மூத்த பையன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இவர் ஏமாற்றிட்டு அந்த ஊரை விட்டு அம்மாவுடைய சகோதரன் வீட்டுக்கு போய் தங்குறாரு. 14 வருஷம் அங்கே வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சு பல சோர்வுகள், பல பலவீனங்கள், கண் விழிப்பு, தூக்கம் இல்லாமல் போராடி 2 பெண்களுக்காக வேலை செய்கிறாரு. எல்லாம் 2 பரிவாரங்கள் எல்லாம் கிடைச்ச உடனே அவர் திரும்பி வருகிற ஒரு சூழ்நிலையில் அவர் பார்த்திங்கன்னா அவருடைய மாமனார் அவரை விடலை, அவரை தனியாக அனுப்ப விடலை.
அவரை எப்படியாவது பின்தொடர்ந்து போய் அவரை பிடிச்சிருன்னு நினைக்கிறார். அவர்கிட்ட ஆண்டவர் பேசி அவருக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரன் ஏசா அவரை வராரு பார்க்கறதுக்கு, எதிர்கொண்டு வரார். இதை பார்த்த உடனே இந்த யாக்கோப்புக்கு ஒரு பயம். என்ன இருந்தாலும் அண்ணனை ஏமாற்றிட்டு தானே இங்கே வந்தார், அண்ணனோட சுதந்திரத்தை பறித்து கொண்டு தானே இவர் வந்தார். அப்படி பறிச்சுட்டு வரும்போது திரும்ப அவங்க முகத்தை போய் பார்க்கும்போதே இவருக்கு ஒரு பயம். ஐயோ, என் பிள்ளைகளெல்லாம் ஏதாவது செஞ்சிருவாரோ எங்கள் அண்ணன், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிந்தி யாக்கோபு தனித்து இருந்தான். இதை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு ஆண்டவரோட மொத்தமாக வந்துடணும், ஆண்டவருக்கு முழுமையாக வந்துடணும். இல்லை, அவங்கள அக்கறைப்படுத்திட்டு அவங்கள ஒரு இடத்துல விட்டுட்டு ஆண்டவரோடு போய் தனியாக அந்த இரவில் அவர் சஞ்சரிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரோட தனியாக போய் சஞ்சரிக்க ஆரம்பித்தார். போராடுறாரா முழுவதும். அந்த வசனம் அழகாக சொல்லுது, ஒரு புருஷன் பொழுது விடியும் வரைக்கும் போராடுறாரு. ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சு தான் ஆகணும், நீங்கள் என்னோட பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றி தான் ஆகணும், நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எத்தனை எண்ணப்பட்டவர் தான். ஆனாலும் ஒரு டைம் வருது, இந்த யாக்கோபு மேலே ஆண்டவரோட திட்டம் இருந்தது. அவர் தான் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்படுறாரு. அதனால் போராடுறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல பேசுகிறாரு. 26வது வசனம், அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அவர் சொல்கிறாரு, நான் போகிறேன்ப்பா, என்னை விட்டுருப்பா தயவுசெய்து அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் உங்களை விடவே மாட்டேன், நீங்கள் நான் ஆசீர்வதிச்சாதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, உன் பேர் என்ன? வசனம் 27, உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாருன்னா, முதல்ல ஈசாக்கு அவருடைய தகப்பன், அவங்க தகப்பன் கிட்ட போய் இவன் என்ன போய் சொல்கிறான், மூத்த மகன் நான் ஏசா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தானே தந்திரமாக போய் அந்த ஆசீர்வாதத்தை தகப்பன்கிட்ட வாங்கிட்டார். தகப்பனுக்கு கண்ணு தெரியல, ஒன்றுமே தெரியல, ஏமாற்றி என்ன பண்ணிடுறாரு, நைஸாக ஆசீர்வாதத்தை வாங்கிடுறாரு. இது இப்போ வந்திருக்கிறவர் பரம தகப்பன், அவர்கிட்ட போய் சொல்லவே முடியாது. அவர் கேட்குற, ஏன்னா அவருக்கு இவரோட பேர் தெரியாதா, ஆண்டவருக்கு இவன் பேர் யாக்கோபுன்றது தெரியாதா? உடனே கேட்குறாரு, உன் பேர் என்ன? யாக்கோபுன்றாரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிற அசுத்தங்களெல்லாம் நீங்கணும், உங்கள் பழைய வாழ்க்கையை ஆண்டவர் சுத்திகரிக்கணும். நீங்கள் எத்தனாவே நீங்கள் இருக்கக்கூடாது, உங்களை மாற்றி, ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசர் மேலே தங்கணும்னா நீங்கள் அதுக்கு பிறகு சந்ததிகளுக்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறவங்களாம் நீங்கள் மாறணும்னா உங்களுடைய பழைய பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற எல்லா மைனஸும் ஆண்டவர் ப்ளஸ்ஸாக மாற்றணும். உண்மையை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே நான் யாக்கோபு, நான் எத்தனை ஆண்டவரே, ஒரு நாள் எங்கள் அண்ணனை நான் ஏமாற்றினேன், ஒரு நாள் என் தகப்பனை ஏமாத்தினேன், நான் யாக்கோபு. வசனம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. 28வது வசனம், அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றான். 29, அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடை சந்த நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்த நரம்பை புசிக்கிறதில்லை. ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இனிமேல் உன் பேர் யாக்கோபு கிடையாது. யாக்கோபுனா எத்தனை அர்த்தம், நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன், இனிமேல் உன் பேர் இஸ்ரவேல். ஹல்லேலூயா! நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அநேகருடைய சாட்சிகள் நான் கேட்டிருக்கேன். நான் திருடனாக இருந்திருக்கேன், நான் இப்படிப்பட்டவனாக இருந்திருக்கேன், நான் குடிகாரனாக இருந்திருக்கிறேன், நான் மந்திரவாதியாக இருந்திருக்கேன். ஆனால் அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க சாட்சியை பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்கள மாற்றி ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருப்பார். அநேகருக்கு அவங்கள ஆசீர்வாதமாக மாற்றியிருப்பார். இந்த யாக்கோபு ஒரு திருடன் தான். அவங்க மாமனாரை கூட ஏமாற்றிருக்கிறாரு. ஆடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணார், ஏமாற்றி பொழிவுன்னு சொல்லிட்டு தண்ணியில் வாய்க்காலில் கொம்புகளை வெட்டி போட்டு குடிக்க வச்சார் இல்லையா. அவர் என்னென்ன செஞ்சாரோ அவங்க மாமனாரோ அவர் என்ன பண்ணார், 10 தடவை சம்பளத்தை மாற்றி ஏமாற்றிருக்கிறார். எல்லா பாடுகளும் அனுபவிச்சு கடைசியாக கேட்குறாரு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிச்சு தான் ஆகணும், சகோதரனுக்கு பயந்து நான் வந்திருக்கிறேன்னு. ஹல்லேலூயா! இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்க ஆண்டவரே, ஆனாலும் நான் மனுஷங்களுக்கு சிலரை நான் ஏமாற்றிருக்கேன் ஆண்டவரே, ஏமாற்றிட்டு நான் வந்திருக்கேன். நீங்கள் ஏமாத்தினா நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. என்கிட்ட அசுத்தம் இருந்தால் பரமதேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் என்னை ஆண்டவரே நான் உங்களை பார்த்து தான் ஆவேன், நீங்கள் நான் ஆசீர்வதிக்காமல் உங்களை நான் விட்டவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி
இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இனிமேல் உங்கள் பெயர் மாற்றப்படும், உங்கள் நிலைமை மாற்றப்படும். நீங்கள் இது வரைக்கும் இருந்தது போல் நீங்கள் இருக்கப்பட போகிறதில்ல. இதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அநேகருக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு மகனாக, மகளாக, சகோதரன், சகோதரியாக நீங்கள் மாற போகிறீங்க. அடுத்த ஒரு நபர் யார் வேதத்தில் விசுவாசமாக இருந்து உறுதியாய் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோமானால் யோபு 1 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து புல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை நீ ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனால் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமக்கு எதிரே உம்மை தூஷிப்பானோ பாரும் என்றான். அந்த வேத பகுதி பார்க்கும் பொழுது யோபு என்ற பக்தர் அவர் உத்தமனும் சன்மார்க்கன், நீதிமான். ஆண்டவரே அவர் குடித்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இந்த பூமியில் வாழும்போது ஒருத்தனுக்கு இவன் உத்தமன், உண்மை உத்தமன் அப்படின்னு சொல்கிறாருன்னா யோபுவை குறித்து மட்டும்தான் சொல்கிறார். ஆபிரகாமை கூட பார்த்துருப்பீங்களான்னா, நீ எனக்கு முன்பாக, அதாவது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருன்னு சொல்கிறார். ஆனால் அந்த யோபுவை குறித்து ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுறவர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட். இப்போ அவ்வளோ உண்மை உத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் மேலே பிசாசு என்ன பண்ணுறான், கண்ணை வச்சு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், நீங்கள் எல்லாம் வேலி அடைச்சிருக்கிறீங்க, அவனை என்கிட்ட கொடுங்க, வேலையெல்லாம் எடுத்துருங்க, நான் அவனை தொடரேன், அப்போ அவங்கள தூஷிப்பான்னு. இந்த பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் நம்ம தான் மாட்டிட்டு தெரியும் பல நேரத்தில். ஏன்னா நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுற மாதிரியே ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட போய் நின்று சொல்லி குற்றப்படுத்திகிட்டே இருப்பான். ஆண்டவர் என்ன பண்ணுவார், பல நேரத்தில் ஒப்பு கொடுத்துறாரு, சரி ஓகே நீ என்ன வேணாலும் பண்ணி, என் பிள்ளை நான் மறுதளிக்காது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இந்த யோபுக்கு வந்தது. அவருக்கு உண்டான பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாளில் மரிச்சு போனாங்க. எல்லா சம்பத்து எல்லாம் ஒரே நாளில் அவனை விட்டு எல்லாமே வாரி கொண்டு போன மாதிரி போயிடுச்சு. மனைவியும் அவர் கணவர் மட்டும்தான் இருக்கிறாங்க. உடம்பு ஃபுல்லாக என்ன ஆகிடுது, அதோடு அவன் உடலை அவனை நோயை அனுமதிங்க, கண்டிப்பாக முகத்துக்கு நேராக தூஷிப்பான்றாரு. அதையும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அனுமதிக்கிறார். அனுமதிச்சதுக்கப்புறமும் யோபோட மனைவி சொல்கிறார், நீ எவ்வளோ உன்னோட உத்தமத்தில் இருப்ப, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. நமக்கு பிரச்சனை இனிமேல் அவ்வளோதான், போராட்டம் இனிமேல் அவ்வளோதான், கர்த்தர் நம்மளை மறந்துட்டார்னு நினைக்கிற பல சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க பேசுகிற முறுமுறுப்பான வார்த்தை இதுதான், தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுடு. பிசாசோட ஒரே காரியம் இதுதான், நீ தேவனை தூஷிக்கணும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நீ ஆண்டவரை மறுதளிக்கணும், இல்லைன்னா தூஷிக்கணும், முகத்துக்கு முகம் தூஷிக்கணும். தூஷிச்சுட்டா என்ன ஆகிடும், உனக்கு வர வேண்டிய நன்மையை அவன் தடுத்து நிறுத்திடுவான். இதுதான் ஆண்டவர்கிட்ட அவன் சொல்கிற பிளான். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் யோபு. ஆனால் அந்த யோபு தன்னோட உத்தமத்தில் நின்னார். திரும்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவரை ரொம்ப நியாயம் தீர்க்கிற மாதிரி, மிஞ்சின நீதிமான் மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க. அப்போவும் யோபு என்ன பண்ணுறாரு, விசுவாசத்தை விட்டு நீங்களே. ஒரு நாள் ஆச்சு, பல நாள் இப்படி கடந்து போகும்பொழுது ஒவ்வொருத்தராக வந்து செக் பண்ணி வந்து பார்த்துட்டு போகிறவங்க சும்மா பார்த்துட்டு போல இருதயத்தை குத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் யோபு அவரை மறுதளிக்கவே இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை அந்நிய கண்கள், என் சொந்த கண்களை நான் கடைசி நாளில் அவரை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த யோபுவை ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். பலர் என்கிட்ட இந்த மாதிரி வந்து சொல்லதை பார்த்துருக்கேன். யோபோ போல் எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்தது சிஸ்டர், யோபோ போல் நாங்கள் உடைக்கப்பட்டோம், எல்லாம் நடுரோட்டில் நின்று. நான் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பேன், என்ன உங்கள் பிள்ளைங்களாம் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்பேன். இல்லை நீங்கள் கார் பங்களா எல்லாத்தையும் இழந்துட்டிங்களா, வீடு வாசல் இழந்து நடு ரோட்டில் நின்ட்டிங்களா? இல்லை சிஸ்டர், ரொம்ப போராட்டம், எனக்கு அந்த போராட்டத்தை எங்களால் தாங்கவே முடியல. யோபுக்கு வந்த மாதிரி, யோபுக்கு இதெல்லாம் வந்தது,
ஆனால் நம்ம விசுவாசிகளாக சொல்கிற பேர் விசுவாசிகள், ஆனால் பேசுகிற வார்த்தைகளை பாருங்கள். அவங்க சொல்லும் பொழுது யோபோ போல் எங்களுக்கு ஆண்டவர் அனுமதிச்சார், யோபோ போல் ஒரு துளி கூட இன்றைய வரைக்கும் எந்த விசுவாசிக்கும் ஆண்டவர் அனுமதிக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் பார்த்த வரைக்கும். பின்னாடி எப்படியோ எங்களுக்கு தெரியல, ஒரே நாளில் 10 பிள்ளைகளும் சாவறாங்க, எல்லா ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் ஒரே நாளில் போகுது. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ எல்லா பிஸ்னஸும் லாஸு, நடு ரோட்டில் வந்து நிற்கிற ஒரு மனுஷன் அந்த இடத்துல ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறார். அவர் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக திரும்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் எலிசாவை போல உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக இருக்கணும். இரண்டாவதாக நீங்கள் யாக்கோபை போல உறுதியாய் அவரை போராடி போராடி விடாமல் அவரிடத்துல என்ன பண்ணணும், ஜெபித்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளணும். மூன்றாவதாக யோபோவை போல விசுவாசத்தில் உறுதியாய் நின்று ஆண்டவரிடத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளில் ஆண்டவரே நாங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம். நாங்கள் யாக்கோபை போல ஆண்டவரை எத்தனை என்று கூட எண்ணப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. உம்மை அறியாத நாட்களில் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் நாங்கள் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த செய்திக்கு பிற்பாடு ஆண்டவரே, ஒரு எலியாவை எப்படி எலிசா பின்பற்றி அந்த ரெட்டிப்பான ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாரோ ஆண்டவரே, பிறக்கிற வருஷத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரக செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் எத்தனை போல வாழ்ந்த நாட்கள் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் பொய் சொல்லியிருக்கலாம். பல இடத்துல உங்கள் நாமம் தூஷிக்கிறதுக்கு நாங்களே இடம் கொடுத்துருக்கலாம். ஆனால் எங்களை ஒரு விஷயம் மன்னித்து, யாக்கோபை போல இந்த வருடத்தின் முடிவில் நாங்கள் போராடி போராடி ஜெபித்து ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்தாலொழியே உம்மை போக விடேன் என்று யாக்கோபு சொன்னது போல நீர் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே நன்மையை கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை விடமாட்டேன்னு ஆண்டவரே போராடுற பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையுடையவராக. மூன்றாவதாக ஆண்டவரே, யோபுவை போல விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் அனுக்கிரக செய்யுங்க. அவங்க இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் வருஷத்துக்கு முடிவிலே அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, பெரிய காரியங்களை செய்யுங்க. பிறக்க போகிற வருஷம் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமுள்ள வருஷமாக மாறட்டு. இந்த வருஷத்தில் எதெல்லாம் இழந்தாங்களோ பிறக்கிற வருஷத்தில் எல்லாவற்றையும் அவங்க திரும்ப ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரக செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.